சிவாவும் நிலாவும் போர் அடிச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. நிலா, ரொம்ப போர் அடிக்குது, நாம என்ன பண்ணலாம்? ஆமா சிவா, ஆனா கொஞ்ச நேரத்துல யாராவதே சொல்லிருக்கா. ஓ அப்படியா? கொஞ்ச நேரத்துல ஜாரா அங்க வரா. ஹாய் சாரா, நாங்க ரொம்ப போர் அடிச்சிருந்தோம். ஆமா சாரா, ரொம்ப போர் அடிக்குது. நாம ஒரு வேலை பண்ணலாம், ஒரு சாகச பயணத்துக்கு போலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போலாம். ஓகே, நீயே சொல்லு. அப்படி அவங்க ஒரு சாகசிக பயணம் போக முடிவு பண்றாங்க. வாவ், இந்த காது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பாண்டுவும் விகடனும் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, அவங்க எங்க? அதான், பாண்டுவோட ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கான். இந்த காட்டுல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுல வர தண்ணி குடிச்சா எந்த நோயும் குணமாயிடும். அதை எடுக்கத்தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா? நிலா, இங்க பாரு, எவ்வளவு அழகான பாறைகள். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. சாரா, இங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? இந்த காடு ரொம்ப விசித்திரமானது, பார்க்க நிறையவே இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. அப்போ அந்த வழியா சின்ன பறவை வரா. நானு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க ஒரு மர்மமான குகை இருக்கு. அதுல ஒரு மாயாவியம் இருக்காது. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அவரு வரம் கொடுப்பாராம். வாவ், சூப்பரா இருக்கே. ஆமா, ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. அப்படின்னா நாம அங்க போலாமா? போலாம், ஆனா அவ்வளவு சுலபமா அங்க போக முடியாது. இங்க ஒரு நீல பட்டாம்பூச்சி இருக்கு. அது போற பாதைய முன்னோக்கி போனாதான் குகைய கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அந்த நீல பட்டாம்பூச்சி பின்னாடி போனாதான் குகையும் நீர்வீழ்ச்சியும் எல்லாம் பார்க்க முடியும். ஓ 12 seconds later. அப்படி அவங்க விகடனையும் பாண்டுவையும் சந்திக்கிறாங்க. யார் இது? விகடனும் பாண்டுவுமா? பாண்டு, நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி கிடைச்சதா? தண்ணி எல்லாம் கிடைச்சது. ஆனா இந்த விகடனால என் மண்டையை வெடிச்சிடுச்சு. என்னாச்சு? இவனோட மொக்க ஐடியாஸ் மூலமா தண்ணி எடுக்கவே லேட் ஆயிடுச்சு. சரி விடு, எப்படி இருந்தாலும் தண்ணி கிடைச்சதுல அதே போதும். ஆமா ஆமா. அவங்க குகைய முன்னோக்கி போறாங்க. Later. 20 minutes later. அங்க பாரு, அந்த நீல பட்டாம்பூச்சி தானே அது. நாம அது பாதைய பின்தொடருவோம். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா, அந்த குகைக்கு போகணும். அந்த பட்டாம்பூச்சி பாதைய பின்தொடர்ந்து அவங்க குகைக்கு வந்து சேர்றாங்க. வாவ், குகை சூப்பரா இருக்கே. ஜீபூம்பா, யாரது? யாரு வந்திருக்காங்க இங்க? நாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து மாயாவி இந்த குகைய பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மாயாவி. சரி, இங்க வந்தவங்க யாரும் சும்மா திரும்பி போனதா சரித்திரமே இல்லை. ஐயோ மாயாவி, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. நான் அப்படி சொல்லவில்லை. இங்கே வருவோருக்கு நான் வரம் கொடுப்பேன். என்ன வரம் வேண்டும்? ஓ அப்படியா? அப்படின்னா என்ன காட்டு ராஜா ஆக்க முடியுமா? நான் மிருகங்களுக்கு வரம் கொடுக்க முடியாது, மனிதருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ எனக்கு ஒரு ரூம் நிறைய சாக்லேட்ஸ் கொடுங்க.
அந்த ரூமோட கீயும் எங்கிட்டயே கொடுங்க. எனக்கு மட்டும்தான் அந்த சாக்லேட்ஸ் கிடைக்கணும். சரி, நீ சொல்லு, உனக்கு என்ன வரம் வேண்டும்? மாயாவி, ஒரு வேலை பண்ணுவீங்களா? நாங்க எல்லாரும் பசியில இருக்கோம். ரொம்ப தூரமா நடந்து வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்களா? பாத்தியா, இவள் எல்லாருக்காகவும் சாப்பாடு கேட்கிறா. ஆனா நீ உனக்கு மட்டும் வேண்டும் என்று சொன்னாய். அது சுயநலம் இல்லையா? அந்த வரம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் அவள் கேட்ட வரம் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். என்னை மன்னிச்சிடுங்க மாயாவி. மாயாவி ஒரு பெரிய கூடை நிறைய பழங்களும் பரிசுகளும் கொடுத்து மறைஞ்சு போயிடுறாரு. அவங்க அந்த சாகசிக பயணத்தை முன்னோக்கி போறாங்க.